செங்கல்பட்டில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்ட ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். போலீசாரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த ஆப்பூரில் உள்ள காப்புக்காட்டில் பதுங்கியிருந்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக செங்கல்பட்டு மற்றும் பாலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு ஆப்பூர் காப்புக்காட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு பதுங்கியிருந்த பிரபல ரவுடி அசோக்கை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்டனர். அப்போது அசோக் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். பின்பு போலீசாரை தள்ளிவிட்டு அரிவாளால் தாக்கவும் முற்பட்டதாக தெரிகிறது. இதனால் தற்காப்பிற்காக போலீசார் ரவுடி அசோக்கின் காலில் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்தனர். இதில் காயம் ஏற்பட்ட அசோக்குமாரை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பிரபல ரவுடி அசோக் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் இவர் மீது 3 கொலை வழக்கு, கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 17 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவருக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரையில் காவலரை கொலை செய்த குற்றவாளி, சிதம்பரத்தில் தப்பியோட முயன்ற கொள்ளையன், தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹைகோர்ட் மகாராஜா என்ற குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களை அடுத்தடுத்து துப்பாக்கியால் சுட்டு போலீசார் கைது செய்து வருவதால் ரவுடிகள் அச்சமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.